விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 7. முன்கதை சுருக்கம். பறந்து போன வேதாளத்தை மீண்டும் பிடிக்கிறான் விக்ரமாதித்தன். அவன் நடக்கும்போது வேதாளம் அடுத்த கதையை சொல்கிறது. 7வது கதை. யார் குற்றவாளி? தென்னிந்திய மண்டலத்தில் உள்ள நாகராஜபுரத்தில் இளவரசன் விஜயன் சாஸ்திரம், யுத்தம், யோகம் என எல்லாவற்றிலும் வல்லவனாக விளங்கினான். அவனுக்கான மணமகளை தேர்ந்தெடுக்க பல அரச குடும்பங்களில் இருந்து வரன்கள் வந்தன. அவர்களில் தேவயானி என்ற ராஜகுமாரி அறிவாளி, கலைநயம் மிக்கவள். அவளும் அவளது தோழி மாலதியும் வந்தார்கள். இளவரசன் தேவயானியின் முகத்தை கூட பார்க்காமல் அவள் மீது காதல் வயப்படுகிறான். திருமணம் நடந்தது. மக்களும் மகிழ்ந்தனர். ஆனால் திருமணத்துக்கு பிறகு தேவயானியின் தோழி மாலதி திடீரென காணாமல் போனாள். சந்தேகத்துக்குரியவர்கள் 3 பேர். 1. நாராயணன், விஜயனின் நெருங்கிய சேனாதிபதி, மாலதியை இரகசியமாக நேசித்தவன். 2. தேவகி, தேவயானி மற்றொரு தோழி, மாலதியின் மீது பொறாமை கொண்டவள். 3. சந்திரா, அரண்மனை பணிப்பெண், சம்பவ நாளின் மறுநாள் முதல் காணாமல் போனவள். அரண்மனையின் விசாரணையில் ஒரு துண்டு சீட்டு கண்டறியப்பட்டது. அதில் இங்கே இருந்து ஒரு பெண் வெளியேறினாள், ஆனால் வெளியேறியவளை இனி கண்டுபிடிக்க முடியாது. திடீரென ஒரு வெகு தொலைவில் உள்ள மடத்தில் தேவயானி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதை இளவரசன் விஜயன் கண்டுபிடிக்கிறான். இந்த உண்மையை விசாரித்ததில் மாலதிதான் தேவயானியாக நடித்து இளவரசன் விஜயனை திருமணம் செய்து கொண்டிருந்தாள் என்பது வெளிவந்தது. அதாவது தேவயானியின் முகத்தை யாரும் பார்த்ததில்லை. திருமணத்திற்கு முதல் நாள் அங்கிருந்து தேவயானியை மாலதி திட்டமிட்டு கடத்திவிட்டு தானே தேவயானியாக மாறிவிடுகிறாள். எனவே மாலதி காணாமல் போகிறாள், தேவயானி அரண்மனையிலே இருக்கிறாள் என்பதைப் போல ஒரு தோற்றம். கடத்தப்பட்ட தேவயானியின் உடல்நிலை மோசமானதால் அவளுக்கு சிகிச்சை தரப்படுகிறது. உண்மையில் மாலதி விஜயனை ஒரு தடையாக காதலித்தவள். சந்திராவும் நாராயணனும் அப்பாவிகள் என்பது உறுதியாகிறது. பிறகு உண்மையான தேவயானி மீட்கப்படுகிறாள். மாலதிக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது. விக்ரமாதித்தா, இங்கே மாலதி மட்டுமா குற்றவாளி? தேவயானி யாருக்கும் முகம் காட்டாதவள் என்றாலும் திருமணத்திற்கு முன் விஜயனிடமாவது தன் முகத்தை காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? அவளும் குற்றவாளி தானே? ஆனால் மாலதியின் காதல் உண்மையானதல்லவா? என்னதான் தவறு செய்திருந்தாலும் காதலுக்கு பரிசாக மரண தண்டனை வழங்குவது சரியா? இந்த கதையில் மன்னிக்கக்கூடிய குற்றம் செய்த நபர் யார்? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்றது வேதாளம். விக்ரமாதித்தன் பதில் சொன்னான். வேதாளமே, இந்த சதியின் மூலத்தோற்றம் மாலதிதான். அவளது காதல் உண்மையாக இருந்தாலும் அதற்காக தனது தோழியை அடிமைப்படுத்தி ஒரு மன்னரின் குடும்பத்தில் போலியான திருமணத்தை ஏற்படுத்துவது பெரிய துரோகம். தேவயானி எந்த தவறும் செய்யவில்லை. இளவரசிகள் முகத்தை மறைப்பது இயல்புதான். உண்மையான தவறை செய்தவள் மாலதி. ஆனால் அந்த சதிக்கு பலி கொடுத்த மன்னரின் நிர்வாகமும் குற்றவாளிதான். முகத்தை பார்த்து நம்ப முடியவில்லை என்றாலும் அதன் உண்மைத்தன்மையை ஆராயாமல் திருமணம் நடத்தியது தவறு. எனவே தண்டனை பெறக்கூடியது மாலதி அதிகாரி, அரண்மனை நிர்வாகம் கவனக்குறைவு, இளவரசன் விஜயன் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தவன். இந்த மூவரும் தான் தண்டனைக்குரியவர்கள். மன்னிப்புக்குரிய ஒரே நபர் தேவயானி. இதை கேட்டதும் வேதாளம் சிரித்தது. மிகவும் சரியான பதில் விக்ரமாதித்தா. ஆனால் நீ வழக்கம் போல் வாய் திறந்து பேசிவிட்டாய். எனவே நான் மீண்டும் தப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து போனது. தொடரும்.